அது ஏதோ ஒரு பதில் கொடுக்கும், ஆனால் அது நம்ம எதிர்பார்த்த பதிலாக இருக்காது. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஏஐ சரியில்லைங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ராம்ப்ட் சரியில்லை. அதை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முழு படத்துக்கான ஸ்கிரிப்டை கூட நீங்கள் உட்காந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ப்ராம்ப்டில் யூ கேன் கிரியேட் இட். டேட்டா சென்டர் கூல் பண்ணுறதுன்றது உலகம் முழுக்க பிரச்சனை. அதனால் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் டேட்டா சென்டர் மட்டும் மற்ற நாடுகளில் கொண்டு போய் வைக்கிறது வந்து முயற்சி பண்ணுறாங்க. இதனால் நம்ம நாட்டுடைய டேட்டா வந்து நம்ம நாட்டுடைய அறிவு, ஏன்னா ஏஐ வந்து நம்ம அறிவு தானே சேகரிக்கும். ஆமாம், நம்ம அறிவு வந்து வெளியில் போயிடாது. சார் நீங்கள் ஃபேபிள் பற்றி சொல்லும்போது அமெரிக்கன் கவர்மெண்ட்டே வந்து பயந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டேட்டா ஏதாவது லீக் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணும்போது, ஏன்னா வாக்காளர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களோட பர்சனல் டேட்டா திருடிச்சு, பேங்க் டீட்டெயில் திருடிச்சு, இந்த மாதிரினா பெரிய வாரே நடந்துடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. டைனமைட்டை கண்டுபிடிச்ச போது வந்து ஆல்ஃப்ரெட் நோபல் பின்னாடி வந்து சொன்னாராம், இது வந்து நான் ஒரு பெரிய பேராபத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் அதுக்கு பரிகாரமாக ஒரு நோபல் பிரைஸை கூட வந்து தந்தார். இன்றைக்கி வரல நோபல் பிரைஸ் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இதை கண்டுபிடிச்ச அந்த சாம் ஆல்ட்மேன்லேருந்து அந்த இவங்கெல்லாம் எலான் மஸ்க்லாம் பயங்கரமாக அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்களோட எக்ஸ்பர்ட் அவங்க இந்த மாதிரி ஃபவுண்டரோட ஒப்பீனியன் என்னவா இருக்குது ஏஐ பற்றி? இல்லை, அவங்க எல்லாருமே வந்து ஒரு அச்சம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து இதை வந்து மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறதுல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. சாம் ஆல்ட்மேன், ஓப்பன் ஏஐ, ஓகே, அவர் வழியாக தான் நம்ம வந்து ChatGPT அறிமுகமாச்சு. இப்போ அதுலேருந்து தொடர்ந்து எக்கச்சக்கமாக வந்துச்சு. இப்போ வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து நானே ஒரு ஏஐ உருவாக்குறேன் அப்படின்னு வந்துட்டோம். ஸோ அப்போ ஒரு ஏஐ வந்து எப்படி உருவாகுதுன்றது நம்ம மாணவர்கள் அளவுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதை எவ்வளோ பவர்ஃபுல்லாக மாற்றலான்றது வந்து அது தெரிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ பவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு என்ன செலவாகும், அங்கே தான் வந்து அது நிற்கிறதே ஒழிய இப்போது டெக்னாலஜி வாய்ஸ் வந்து எல்லாருக்குமே இது ஓரளவுக்கு தெரியுது. ஒரு செயற்கை நுண்ணறிவு அல்லது செய்யறிவு அப்படிங்கிறத இந்த விஷயத்தை வந்து நம்மளால் எல்லோரும் செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து இப்போ பரவலாகிடுச்சு. ஓகே, ஸோ அப்படி பரவலாகும்போது என்ன டேஞ்சர்ஸ்லாம் வரும் அப்படின்போது மிக முக்கியமாக வந்து மனித குலத்துக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக ஆகுது. அதை தான் திரும்ப திரும்ப எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஏஐ ஒரு சைடு பயன்படுத்தும் போது நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ரெண்டாவது அதை மற்றவங்க சொல்லிக் கொடுக்கும்போது முதல்ல காஷன் சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து இப்போ இந்த சிகரெட் விளம்பரம்லாம் படத்தில் போடுறாங்கள்ல, மது குடிப்பது, சிகரெட் உருவாக்க, அந்த மாதிரி வந்து இது நீங்கள் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்றது வந்து நம்ம மாணவர்களுக்கு சொல்லும்போது சொல்லித்தான் சொல்லணுன்றது என்னோட ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். இது வந்து கேட்குறதுக்கு ஃபன்னியாக இருக்கும், என்னங்க எல்லா இடத்துல வந்துடும்ன்றீங்க, ஆனால் இவ்வளோ எச்சரிக்கை கொடுக்குறீங்களா அப்படின்னா அது உண்மையிலே அவசியம். அது வந்து நமக்கு தேவையாக இருக்குது. ஸோ அப்போது உலகத்தில் இருக்கிற அவ்வளோ நாடுகள் மட்டும் இல்லை, தலைவர்கள் மட்டும் இல்லை, ஏஐயில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் எல்லாருமே வந்து இந்த அச்சத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அதை சொல்லும்போது தான் ஒரு கேள்வி, என்ன மாதிரி கேள்வி கேட்குறது? ஏன்னா இனிஷியலாக ஏஐ வந்தப்போ எல்லாருமே என்ன அப்படின்னு சொன்னால், அது எப்படி இந்த சிறிகிட்டெல்லாம் வந்து கேள்வி கேட்டுருப்பாங்களா, நான் யார் தெரியுமா, என் பேரை என்னை பற்றி சொல்லு, இந்த மாதிரிலாம் வந்து ஃபன்னியாக தான் நிறைய பேர் ஆரம்பித்தாங்க முதல்ல வந்து கேள்விகளை. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா அது வெப்லேருந்து எடுத்து கொடுக்கும், இல்லை அந்த மாதிரிலாம் கேள்விகளை ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் வேலைகள்லாம் வந்து வேலை பழுவை குறைக்கிறதுக்கு வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் மைக்ரோசாஃப்டெல்லாம் வந்து 365 வந்து நிறைய இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. ஆஃபீஸ் வேலையில் ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த இதுலேயே வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து எழுதணும் அப்படின்னு சொன்னால் வந்து எப்படி வந்து எழுதுறது? உதாரணத்துக்கு நம்ம படத்தில் பார்த்துருப்போம், எந்திரன் படத்தில் வந்து வரும், டிவியை போடு அப்படின்னு சொன்னால் டிவியை போட்டுருவார். போட்டோடனே வந்து கேட்பான், அம்மா அவன் டிவியை போடுன்னா போட்டுருவாம்மா அப்படின்னா அதுக்கு வந்து புரியல. இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து கவுண்ட் பண்ணி சொல்லுவார், இட்லி வாங்கிட்டு வாடா அப்படிம்பாரு. வெறும் ஒரு மூட்டை வண்டி நிறைய இட்லி மட்டும் வாங்கிட்டு வர்றாரு, நீங்கள் சட்னி வாங்க சொன்னீங்களா அப்படிம்பாரு. அந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கும்போது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து அது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, ப்ராம்ப்ட் ஒரு நல்ல ப்ராம்ப்ட் எப்படி இருக்கலாம்? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம வந்து ஏஐ கிட்ட நேச்சுரல் லாங்குவேஜ்லேயே பேசி அதை வேலை வாங்கலான்றது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அதனாலே இப்போ என்ன ஆகிடுதுன்னா, யாருக்கிட்டாவது ஒரு ப்ராம்ப்ட் எழுது அப்படின்னா பக்கம் பக்கமாக எழுதி தள்ளிடுறாங்க, அல்லது சுருக்கமாக 2-3 வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. அது ஏதோ ஒரு பதில் கொடுக்கும், ஆனால் அது நம்ம எதிர்பார்த்த பதிலாக இருக்காது. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஏஐ சரியில்லைங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ராம்ப்ட் சரியில்லை. ஸோ அப்போது சரியான ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கணும்ல. ரொம்ப எளிமையான ஒரு இலக்கணம் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து 3ஆக பிரிக்கலாம். ஓகே, 3 பகுதியாக பிரிக்கலாம். ஸோ முதல் பகுதி வந்து என்னென்னா, அந்த ஏஐயுடைய ரோல் என்ன அப்படின்றது சொல்கிறோம். இப்போ வந்து இந்த பாட்காஸ்ட்டில் உங்கள் ரோல் வந்து என்ன, என்னோடய கேள்வி அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ணோம். ஆமாம், அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு அந்த இப்போ ஒரு சினிமாக்கான ஒரு எக்ஸ்பர்ட் வேணும் அங்கே. அப்போ அங்கே வந்து என்ன சொல்லணும்னா, உன்னுடைய ரோல் வந்து ஒரு கதாசிரியராக நீ இரு அப்படின்னு எக்ஸ்பர்ட், நீ ஸ்டோரி ரைட்டர். ஆமாம்,
அப்படி இல்லை வேறு எதாவது வேணும், நீ வந்து ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லணும். சரி, டீச்சர்னா அகைன் இட் இஸ் வெரி ஜென்ரல். ஆமாம், யாருன்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். நீங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு டீச்சர், 8th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமா இல்லை, 8th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ் சொல்லித்தர டீச்சர். ஸோ அப்போது அந்த ஏஐ கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கும்போதே முதல்ல நீ வந்து ஒரு டீச்சர், நீ 8th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குற டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அது அந்த ரோலுக்கு வந்துடும். இல்லை சார், நான் வந்து சினிமா சம்மந்தமாக அதை கேட்க போகிறேன் அப்படின்னா அப்போது வந்து பாக்யராஜ் மாதிரி ஒரு கதாசிரியர் அப்படின்னு வந்து நீங்கள் அதுக்கிட்ட சொல்லணும். ஸோ அதனுடைய ரோல் முதல்ல ஸ்பெசிஃபை பண்ணிடணும். சரி, இந்த ரோலை வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும், ஏதோ ஒரு டாஸ்க், ஒரு வேலையை செய்யணும். ஸோ அந்த டாஸ்க்கை வந்து டிசைன் பண்ணணும். இப்போ டீச்சர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, சரிங்க, நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக டீச்சராக இருக்கீங்க. நீங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். என்ன வேலை அப்படின்னா, எனக்கு வந்து அடுத்த வாரம் ஒரு டெஸ்ட் இருக்குது, அதுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வேலை கொடுக்குறீங்க. ஓகே, அல்லது அடுத்த வாரம் வந்து நான் வந்து ஒரு பசங்களுக்கு வந்து நம்பர் பேட்டர்ன்ஸ் பற்றி சொல்லித்தரப்போகிறேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் எழுதி கொடுங்க அப்படின்னா அது எழுதி கொடுக்கும். ஸோ அப்போ முதல்ல உங்கள் ரோல் சொல்லணும், ரெண்டாவது உங்கள் டாஸ்க் என்னன்னு சொல்லணும். அப்போது ஒரு திரைக்கதாசிரியர் பாக்யராஜ் மாதிரி அப்படின்னு ஒரு ரோலை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு கதை எழுதியிருக்கேங்க, அந்த கதையில் வந்து இன்டர்வல் பிளாக் எனக்கு பெரிய சிக்கலாக இருக்குது. ஓகே, இதான் கதாபாத்திரங்கள், இதான் அந்த இன்டர்வல் பிளாக் நாட்டு, இதை வந்து எனக்கு எளிமைப்படுத்தி கொடுங்க அப்படின்னா அது பாக்யராஜ் மாதிரி யோசித்து அதை வந்து எழுதி கொடுக்கலாம். ஸோ அப்போது முதல்ல நீங்கள் வந்து அதோட ரோல் எழுதிட்டுறீங்க, ரெண்டாவது அதோட டாஸ்க் எழுதிட்டுறீங்க, மூணாவது வந்து என்னென்னா கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னென்னா எவ்வளோ தூரம் நீ வந்து யோசிக்கலாம், யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, எழுதி கொடுங்க அது பாட்டு பக்கமாக எழுதிட்டே இருக்கும். ஓகே, எனக்கு வந்து இன்டர்வல் வந்து ஒரு பிளாக் வேணும், அது ஆடியன்ஸ்க்கு வந்து அப்படியே அப்படின்னு பயமுத்துற மாதிரி இருக்கணுங்க, அதிர்ச்சி ஆகிடணும் ஆடியன்ஸ், அப்படி ஒன்று யோசிக்கலாம் நீங்கள், அது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நகைச்சுவையாக முடியணுங்க, அந்த இடம் திடீர்னு இவ்வளோ அப்படியே சோகமாக வந்து இந்த இடத்துல திடீர்னு நகைச்சுவையாக ஒரு டேர்ன் எடுக்கணும், அந்த மாதிரி யோசி அப்படின்னா அது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். அது மாதிரி இப்போ டீச்சர் ரோல் எடுத்துக்கிட்டோன்னா, நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டீச்சர், நீங்கள் எனக்கு எக்ஸாமுக்கு கொஸ்டின் செட் பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் மொத்த கொஸ்டினுக்கும் நீங்கள் பேப்பருங்க எழுத வேண்டாம், அந்த 5 மார்க்ஸ் கொஸ்டின் வருதில்ல அதுக்கு மட்டும் ஒரு 20 கேள்வி எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு கன்ஸ்டன்ட் வைக்கலாம். இப்போ பாக்யராஜ் சர்பானிலே சொல்லணும்னா அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சை வந்து இன்டர்வெல்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம், உங்கள் குருநாதர். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் எழுதும்போது இந்த 3 முக்கிய பகுதிகளை வந்து பிரிச்சுக்கணும். ரோலு, டாஸ்க்கு அண்டு கன்ஸ்ட்ரெயின்ட், எதுக்குள்ளே வேலை செய்யணுன்றதை நீங்கள் பிரிச்சுட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதில்கள் அந்த ஏஐ கிட்ட வந்து நமக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட கிளியரான அந்த இன்புட் வந்து இருக்கணும், என்ன தேவை அப்படிங்கிறது நம்மளோட தேவைகளை வந்து கரெக்டாக சொல்ல தெரியணும். அதான் அந்த இன்புட் வந்து இப்படி 3ஆக பிரிச்சுக்கிட்டோன்னா ஈஸி. இதுக்குள்ளே நிறைய உட்பிரிவுகள் இருக்குது. ஆனால் ஃபார் அ பிகினர் ஐ வுட் சே நீங்கள் வந்து முதல்ல ரோல், டாஸ்க், கன்ஸ்ட்ரெயின்ட், இந்த 3ல் பிரிச்சு இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு நீங்கள் சொல்லிட்டீங்க சார். இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு இப்போ சின்டாக்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ HTML இது பண்ணால் ஸ்லாஷ் இது போட்டு வந்து பிஜிஎம், அதுக்கு வந்து பிஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்டாக்ஸ் ஒன்று கொடுக்குறோம், ஹெட்டரு, பாடி, இது மாதிரி. இந்த இதுக்கு வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ப்ராம்ப்ட் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் போடுவாங்க, 10x போடுங்க உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக 10 times ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கும் அப்படின்ற மாதிரி ப்ராம்ப்ட்டு. அதில் வந்து காடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க, ஸ்லாஷ் போட்டு இது பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னென்ன மாதிரி ப்ராம்ப்ட்டு காமனாக யூசேஜ் பண்ணலாம், இல்லை வந்து இதெல்லாம் வந்து சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறதா? இல்லை, இது கரெக்டு தான். அதெல்லாம் அதாவது பொதுவாக ஏஐ வந்து இப்போது எதுக்கு அதிகம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, தினசரி ஒரு வேலையை நான் செய்கிறேன். ஓகே, ரிப்பீட்டட் டாஸ்க் நான் பண்ணும்போது எனக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஆகுது. இதை மட்டும் யாராவது பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுதில்ல. அந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து நம்ம அதுக்கிட்ட கொடுத்துடலாம். இப்போது நம்ம வீட்டிலே சர்வெண்ட் வச்சுருப்போம். ஓகே, எதுக்கு டெய்லி பெருக்க வேண்டியது, என்னால் பெருக்க முடியும். ஆனால் அந்த 1 மணி நேரத்தை வந்து வீட்டை பெருக்கி தொடங்கி நான் ஸ்பெண்ட் பண்ணால் என்னுடைய மற்ற வேலைகள் பாதிக்குதுன்றதால அந்த வேலையை இன்னொருத்தர்கிட்ட நான் வந்து டெப்யூட் பண்ணுறேன். சேம் வே நான் டெய்லி இந்த வேலையை செய்கிறேங்க என்னோடய ஆஃபீஸில். என்னோடய வேலை வந்து என்னென்னா, டெய்லி காலையில் ஆஃபீஸு என்னோடய மேனேஜருக்கு, அப்புறம் நான் தான் டீம் ஹெட்டுன்றதால வந்து என் கீழே இருக்க எல்லாருக்கும் வந்துட்டு இன்றைக்கி என்ன வேலை கலெக்ஷன் பண்ணணும், ஆமாம், பண்ணி ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. டெய்லி இதை தான் செய்கிறேன், இதுக்கு டெய்லி 1 மணி நேரம் ஆகுது. இந்த வேலையை மட்டும் எனக்கு ஒரு செக்ரட்டரி யாராவது செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கன்சிடர் த ஏஐ ஆஸ் யுவர் செக்ரட்டரி. ஏஐ உங்களுடைய செக்ரட்டரியாக நினச்சி அதுக்கிட்ட அந்த வேலையை நீங்கள் செய்ய சொல்லிட்டீங்க அப்படின்னா அது செஞ்சிடும்.
ஸோ அப்போது ஏஐ உங்கள் செக்ரட்டரியாக நீங்கள் வந்து நினைக்கும்போது அதுக்கிட்ட எப்படி நீங்கள் சொல்கிறது அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த ப்ராம்ப்ட். ஓகே, அந்த ப்ராம்ப்ட். ஸோ அதுக்கிட்ட நீங்கள் இந்த வேலையெல்லாம் லிஸ்ட் பண்ணலாம். இங்கே பாருமா, என்னோடய மேனேஜருக்கு ஒரு மெயிலை போட்டுடணும். ரெண்டாவது, நான் தான் டீம்மேட்டுன்றதை என்னோடய டீம் மெம்பர்ஸ் 20 பேர், இவங்க பேர் கௌசல்யா, அவர் பேர் ராமு, இவர் பேர் இது, அவங்க பேரெல்லாம் கொடுத்து இதெல்லாம் எங்கள் இமெயில் ஐடி, இவங்க எல்லாருக்கும் இதை அனுப்பிடு. அப்புறம் பாஸ் இருக்கார் நமக்கு, அந்த பாஸ்க்கு வந்து சார் நான் இதெல்லாம் ஷெட்யூல் பண்ணிட்டேன், இன்றைக்கி ஒர்க்கு போயிட்டுருக்கு, இதான் டார்கெட் அப்படின்றத ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோத்தையும் டைப் பண்ணி நீ போட்டுரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்கள் வேலையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து செஞ்சு கொடுத்துரும் அதை. ஓகே, ஸோ அப்போது இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் வேலையை வந்து 10x அதிகப்படுத்துறது, 20x அதிகப்படுத்துகிற ஒரு ப்ராம்ப்ட்னா இதை நீங்கள் சிங்கிள் ப்ராம்ப்டாகவும் டிசைன் பண்ண முடியும். ஓகே, அதெல்லாம் செய்கிறது தான் வந்து ஸ்கில். ஆனால் முடியுன்றது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சினிமாவுக்கு கதை எழுதும் போதும் வந்துட்டு சார் நான் முதல்ல ஒன்றே ஒன்று தான் சார் சொல்லுவேன், அது இன்டர்வல் வரைக்கும் எழுதி கொடுத்துடணும் சார், அந்த ஏஐனா கூட எழுதி கொடுத்துரும். ஆனால் ஒரே ப்ராம்ப்டில் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வராது. வர வைக்கிறதுக்கு என்னன்றது வந்து ஒரு ஸ்கில், நம்ம வந்து அதை கற்றுக்க முடியும். இப்போது சீஃப் மினிஸ்டர் இருக்கார், அவர் வந்து செக்ரட்டரியில் உட்காந்து ஒரு கையெழுத்து போட்டார்னா தமிழ்நாட்டுடைய கடைக்கோடி வரைக்கும் அந்த ஆணை செல்லுதில்ல, எப்படி அது போய் சேருது? அது கீழே நிறைய சிஸ்டம் இருக்குது, நிறைய பேர் வேலை செய்ய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அது போய் அப்படியே கடைக்கோடி வரைக்கும் வந்து செல்லுது. அந்த மாதிரி வந்து யூ வாண்ட் டு சைன் அஸ் அ சீஃப் மினிஸ்டர், அந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுக்க நினைக்கிறீங்க, ஒரு கதை முழுக்க அது எழுதணும்னா எழுதும். அது எப்படி செய்கிறது அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ஒரு பெரிய ஒர்க் ஃப்ளோ, ஒரு சிஸ்டம் தேவைப்படுது. அதை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முழு படத்துக்கான ஸ்கிரிப்டை கூட நீங்கள் உட்காந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ப்ராம்ப்டில் யூ கேன் கிரியேட் இட். அது உடனே செய்ய முடியுமானா செய்ய முடியாது, ஆனால் செய்ய முடியும். அதெல்லாம் வந்து நம்ம போக போக நம்ம வந்து பேசி இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்ல போகிறோம். இப்போ வழக்கமாக ஒரு நம்ம டிஸ்கஷனில், சினிமா டிஸ்கஷனில் சீன் எழுதும்போது வந்து ஓகே ஏதாவது ஒவ்வொருத்தர் வந்து இப்போ டேரக்டர் சொல்லுவார், ஓகே ஒரே மாதிரி சீனை 2-3 பேர் இருக்காங்களா, 3 பேர் நீங்களே எழுதுங்க, எல்லாருமே எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் நல்லா எழுதிருக்காங்களோ அதில் உள்ள நல்ல பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வழக்கமாக வந்து வைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணால் நீ எழுதிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்ட் ஆஃப் டெலகேஷன், அதாவது யார்ட்டையாவது கொடுத்து நீ எழுதிடு நான் பார்த்துக்கிறேன், நானே அப்புறம் வேறு ஏதாவது மானத்தேனை போட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் உண்டு. அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியும், டெபியூட் பண்ண முடியும். கீழே நிறைய மாடல்ஸை வச்சு நீங்கள் வந்து கொடுத்து ஃபைனலாக அது எல்லாம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு கலெக்டிவாக யூ கேன் ப்ரிப்பேர் அ ஸ்கிரிப்ட், அதை செய்ய முடியும். அது போக போக அதனுடைய நுணுக்கங்கள் வந்து நம்மளுடைய இந்த பாட்காஸ்ட் வழியாகவே நம்ம வந்து கற்றுக்கலாம். நிச்சயமாக சார். இப்போ சில பேர் வந்து இப்போ நம்ம ஒரு சீரியஸான ஒரு ஃபில்ம் மேக்கராக வந்து நிறைய பேர் இருக்காங்க. பொழுதுபோக்குறதுக்காக வந்து இவர் சொல்கிற மாதிரி, நாகேஷ் சொல்கிற மாதிரி வந்து குறைய சொல்லியே கண்டுபிடிப்பவர்கள், பொழுதுபோக்குகள் சும்மா அதை என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ChatGPT என்னை பக்கத்தில் வந்து அழகான ஒரு பொண்ணை வையே, அந்த பக்கத்தில் ஏன்னடா நாயை வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய வீடியோஸை நம்ம பார்க்குறோம். அது சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து காமெடியாக தெரிஞ்சாலும் ரிப்பீட்டடாக அதே மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது வந்து இதை வந்து ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்களோ, அந்த மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு இதுக்கு வருது. கமல் சார் வந்து ஒரு இதில் சொல்லியிருக்காரு, நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து பின்னாடி வந்து ஒரு கப் வாட்டர் வந்து ஒரு கேள்விக்கு பின்னாடி செலவாகுது அப்படின்னு சொல்லுவார். டேட்டா சென்டரை மீன் பண்ணுறாரு அவர். நம்ம கேள்வி கேட்குறது அந்த சர்வர், இந்த என்ஜின் வந்து இது பண்ணுறாரு. இதை வந்து நம்ம எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறது, இல்லை அதோட அவசியம் என்ன, எப்படி புரிஞ்சுக்கணும், அதோட நெசசிட்டி என்ன? ஆக்சுவலாக கமல் சார் சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதை கமல் சார் சொன்னதால் நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. அதனால் ஐ வெல்கம் திஸ் ஸ்டேட்மெண்ட். அது எப்படி நீங்கள் ஏதோ ஒரு ஃபோனில் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு புள்ளி வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி செலவாகுது அப்படின்னு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று கனெக்டடுன்றது வந்து கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு ஆன்மீக மாதிரி வந்து தோணும். கேஸ் தெரிய மாதிரி என்ன அது உலகத்தில் எல்லாம் கனெக்டடா? அப்படி கிடையாது. நான் இங்கே இருக்கேன், எங்கள் அம்மா திருவான்மூரில் இருக்காங்க, நாங்கள் அவன் என் கூட படிக்கிறோம், அவன் எங்கேயோ யூஎஸில் இருக்கான், நாங்களாம் எப்படி ஒன்றா கனெக்டட், எல்லாம் தனித்தனியாக வேலையை தானே பார்க்குறோம் அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக வந்து அது பாசிபிள், அது அப்படி தான் கனெக்டடாக தான் இருக்குது. நம்ம வந்து நம்ம ஃபோனில் ஒரு புள்ளி ஏஐ வழியாக நீங்கள் ஒரு டூல் வழியாக வைக்கும்போது அங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒரு டம்ளர் தண்ணி வந்து அதுக்காக செலவாகுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஒரு காலத்தில் இந்த காருக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. இஃப் யூ வாண்ட் டு மேக் அ கார் 2 லட்சம் லிட்டர் தண்ணி வந்து செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணி அதுக்காக 2 லட்சம் லிட்டர் தண்ணியை கொண்டு வந்து யாரும் ஊற்றலை அதனால. ஓகே, யாரும் அப்படி ஊற்றிக்கிட்டலாம். லிட்டரெலாம் அப்படி கிடையாது. ஆனால் 2 லட்சம் லிட்டர் தேவைப்படுது. ஓகே, எதனால் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டே இருக்கோம், இந்த பாட்காஸ்ட் போயிட்டே இருக்குது. 5 நிமிஷம் ஒன்றும் இல்லை, 10 நிமிஷம் ஒன்றும் இல்லை, 15 நிமிஷம் ஆனோன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டா அப்படின்னு நான் குடிக்கிறேன்.
ஓகே, அப்போ எனக்கு வந்து பேசுறதுக்கு தண்ணி தேவையான கேட்டால் கிடையாது. ஆனால் அதிக நேரம் பேசும்போது நான் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறதுக்கும் கொஞ்சம் ஓய்வு ஆசுவாசப்படுத்தி எனக்கு வந்து தண்ணி தேவைப்படுது. அப்போ என்ன அறியாமல் தண்ணியோட தேவை வந்து அந்த இடத்துல வந்து நின்றுடுது இல்லையா? அந்த மாதிரி இயந்திரங்கள் இயங்கும்பொழுது வந்து என்ன ஆகுதுன்னா பொதுவாக ஹீட் ஜென்ரேட் ஆகும். கார் ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்க, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, ஒரு இடத்துல டோர் செய்கிறாங்க, ஒரு இடத்துல லைட் செய்கிறாங்க, ஒரு இடத்துல ரேடியேட்டர் செஞ்சுரு, இப்படி பல விஷயங்கள் ஓடும்போது நிறைய இன்ஜின்ஸ் ஓடுது. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இன்ஜின்ஸை வந்து கூல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கூலண்ட் சிஸ்டம் வேணும் நமக்கு. ஓகே, பொதுவாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை சூட்டை தணிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணீர் தான் பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் நீங்கள் ஒரு கார் ஃபேக்ட்ரியில் நீங்கள் கூல் பண்ணுறதுக்கு பல இடங்களில் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணும்போது இறுதியில் ஒரு கார் தயாராகி அது ஒரு காராக பல வெளில வரும்போது பின்னாடி 2 லட்சம் லிட்டர் தண்ணி செலவாயிடுச்சுன்னு அர்த்தம். சேம் வே நம்ம வந்து ஒரு ஃபோனில் எடுத்து ஒரு ChatGPT ஓப்பன் பண்ணி வணக்கம் நலமா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க, அல்லது சும்மா ஒரே ஒரு புள்ளி வைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த புள்ளியை வந்து முதல்ல அந்த ஏஐ உள்வாங்கிக்கும். வாங்கிக்கிட்டு இது என்னன்றதை வந்து அதை அனலைஸ் பண்ணோம். அதை அனலைஸ் பண்ணது வந்து உங்கள் ஃபோன்லேருந்து எங்கேயோ இருக்கிற ஒரு சர்வர் யூஎஸில் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த சர்வருக்குள்ளே போய்ட்டு பயங்கரமாக உள்ளே வந்து யோசிக்கும். ஏன்னா நம்ம நினைப்போம் ஒரு புள்ளி தானே வச்சோம், அதுக்கு உள்ளே யோசிக்குமா? நான் அப்படி யோசித்தா தான் அதுக்கு புரியும். அதுக்காக உள்ள நிறைய கம்ப்யூட்டேஷன் வந்து நடக்குது. அது ஜெயண்ட் சைஸ் சர்வர்ஸ். அது இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஃபோனையே கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணால் சூடாயிடுது. நிச்சயமாக. ஓகே, இப்போது என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கேம் இன்ஜினோட பிசிலாம் அது ஓடிச்சுன்னா சத்தமே அப்படி இருக்கும். அதுக்கு தான் அத்தனை ஃபேன் வச்சுருக்காங்க. உள்ள ஃபேன் இருக்குது, ஏன்னா சத்தம் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா சூடாயிடும், ஏசி போட வேண்டியது. ஸோ என்னுடைய பிசி என்னோடய ஃபோனே இவ்வளோ சூடாகும் போது இந்த உலகம் முழுக்க இருக்கிறவங்க பயன்படுத்துகிற ஏஐ இயங்குகிற ஒரு கம்ப்யூட்டர் அல்லது சர்வர் வந்து எப்படி வேகமாக இயங்கும், அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், அவ்வளோ எனர்ஜி செலவாகும்போது எவ்வளோ சூடு அதில் ஜெனரேட் ஆகுன்றது நம்ம யோசிக்கணும். அப்போ அதை எப்படி தணிக்கிறது அப்படின்னும் போது அதுக்கு வாட்டர் தேவைப்படுது. ஓகே, ஸோ அதை தான் வந்து கமல் சொல்கிறாரு. நீங்கள் இங்கே வந்து ஒரு புள்ளி உங்கள் ஃபோனில் ஒரு ஏஐ வழியாக நீங்கள் வச்சிங்கன்னா அல்டிமேட்டாக அதுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி வந்து செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் இருக்கிற ஒரு கான்ட்ரவர்சி இது வந்தது, நம்ம ஏன் தமிழ்நாட்டில் டேட்டா சென்டர் வைக்கலை அப்படின்னா, ஏன் டேட்டா சென்டர் வைக்கலன்னு இதுதான் காரணம். என்னோட அடுத்த கொஸ்டின் அதான் தான் இருந்தது. வைசாக்ல வந்து டேட்டா சென்டர் இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுப்புங்க. இதான் வைசாக்ல வந்து இது பண்ணுறாங்க. ஏன் வந்து பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் வந்து அவங்க நாட்டில் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வைக்கிறாங்க? அதில் ஏதாவது பின்னாடி சூட்சமாக இருக்கா? இதுதான் சூட்சமன்றது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து யாராவது தண்ணி வேணும் கேட்டால் நம்ம வாங்க குடிங்க, நம்ம வந்து விருந்தோம்பல் ஓகே. ஆனால் இந்த மாதிரி ஒரு டேட்டா சென்டர் வைக்கும்போது நான் சொன்ன அந்த பிரச்சனை இருக்குது. அந்த டேட்டா சென்டர் இயங்குறது வெறும் எலக்ட்ரிசிட்டி பத்தாது, பவர்ஃபுல் ஜிபியு பத்தாது. இதெல்லாம் சேர்ந்து வெளிப்படுத்துகிற சூட்டை தணிக்கிறதுக்கு நிறைய வாட்டர் தேவைப்படுது நமக்கு. ஸோ நீங்கள் வாட்டர் கொடுத்துட்டீங்க, அது வந்து அது சூட்டை தணிச்சிருச்சுன்னு வச்சுப்போம். வீணாகிற வாட்டர் எங்கே போகும்? அது எங்கேயோ போய் கலக்கும். அது கலக்கும்போது அந்த தண்ணிக்கு என்ன ஆகுன்னு தெரியாது. இப்படி பல சிக்கல்கள் வந்து அதில் வந்து தொடர்ச்சியாக இருக்குது. அதனால தான் வந்து அவங்க தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்க்கு வந்து போகிறாங்க. அதில் இந்தியா மாதிரி சில கண்ட்ரிஸ் வந்துட்டு பரவாயில்ல வாங்க அப்படின்னு அனுமதிச்சிடுறாங்க. இதில் இந்த டேட்டா சென்டரில் வந்து என்ன பிரச்சனைனா, நீங்கள் வேறு ஏஐ டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஓப்பன் ஆகணும் பிரச்சனை இல்லை. டேட்டா சென்டரில் வந்து வேலை வாய்ப்பும் குறைவு. நீங்கள் எவ்வளோ பெரிய டேட்டா சென்டர் வச்சாலும் மானிட்டர் பண்ணுறதுக்கு பெரிய ஆட்கள் தேவைப்படாது. மோஸ்ட்லி ஆட்டோமேஷனில் அது இயங்குது. ஸோ கொஞ்சம் மேன் பவர் இருந்தாலே போகிறோம். ஆனால் நம்ம இவ்வளோ பெரிய சென்டரை இங்கே அனுமதிக்கு நிலத்தையும் கொடுத்துட்டு நீரையும் கொடுத்துட்டு நம்ம இடத்தையும் பாழ் பண்ணிக்கிட்டு வேலை வாய்ப்பும் குறைவாக பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அது வந்து சரியான முடிவு கிடையாது. அதனால் இது விஷயமாக எந்த அரசாக இருந்தாலும் டேட்டா சென்டர் நம்ம மாநிலத்தில் வைக்கிறது அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஒரு கட்டத்தில் அந்த அணு உலை எதிர்ப்பு கூட இந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ கடல் தண்ணிக்குள்ளே கூட சில இதில் என்கேப்சுலேட்டடாக வந்து உள்ளார வச்சு அதை வந்து கூலிங் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி மாடல் வந்து ரொம்ப பொருட்செலவு அதிகமாக இல்லை எதனால வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுமே பொருட்செலவும் அதிகம், பாதிப்பு அதிகம். ஓகே, நம்ம இப்போதைக்கு டேட்டா சென்டர் கூல் பண்ணுறதுன்றது உலகம் முழுக்க பிரச்சனை. அதனால் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் டேட்டா சென்டர் மட்டும் மற்ற நாடுகளில் கொண்டு போய் வைக்கிறது வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதை நம்ம நாடு அலோவ் பண்ணக்கூடாதுன்றது நம்ம நெகிழ்ச்சி வழியாக கோரிக்கையாக வைக்கலாம். நிச்சயமாக. இல்லை இது இப்போ நம்ம அடுத்த கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முன்னாடி நம்ம
பேசினோம். ஃபியூச்சர் ரேஸில் வந்து இந்தியா அதில் வந்து இருக்குமா, இந்தியா வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் அதோட ரோல் அப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இப்போ மற்ற நாடுகளில் வந்து எல்லாரும் வந்து இதை வந்து ரொம்ப வலிமையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனை தாண்டி இந்த விஷயங்கள் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் இதுக்கான முயற்சி எப்படி போயிட்டுருக்கு, எந்த லெவலில் இருக்குது? நம்ம நாட்டில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை பரவலாக்கிறதுக்கு எஜுகேஷன், அதை வந்து நம்ம ஸ்கூல் லெவலே எல்லா ஸ்டேட்லேயும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மாணவர்கள் வந்து அவங்க பள்ளிக்கூடத்துலேயே வந்து ஏஐ பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அடிப்படை பேஸ். ஓகே, இப்போ ஃபினிஷிங் ஸ்கூலில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் ஏஐ வந்து உள்ளே வந்துருச்சு. அப்போது ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவன் ஏதோ ஒரு துறைக்கு போக போகிறான். இன்ஜினியராக போவாங்க, கார்பெண்டராக போவாங்க, சயின்டிஸ்ட்டாக போவாங்க, டாக்டராக போவாங்க. அப்போ அவங்க துறை சார்ந்து அதுக்கு ஏஐ என்ன வேணும் அப்படின்றத வந்து நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பேசிக்காக ஃபண்டமெண்டலாக ஒரு எலிமெண்டரி லெவல்லையும் இருக்குது நம்ம ஊரில், நம்ம நாட்டில். அதே மாதிரி ரிசர்ச் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொஃபஷனல் லெவல்லையும் வந்து அதை நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பொதுவாக இது எல்லாமே வந்து மற்ற நாடுகளில் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவை தான் நம்ம வந்து இதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போது நம்ம நாட்டிலேயே தயாரித்து அதை பயன்படுத்தினா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு அதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டு நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெகு விரைவில் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்குனே வந்து ஒன்று கொண்டு வந்துடலாம். ஆரம்பத்தில் நம்ம பேசின மாதிரி இதனால் நம்ம நாட்டுடைய டேட்டா வந்து நம்ம நாட்டுடைய அறிவு, ஏன்னா ஏஐ வந்து நம்ம அறிவு தானே சேகரிக்கும், நம்ம அறிவு வந்து வெளியில் போயிடாது, நமக்குள்ளேயே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எப்படி நம்ம யூஎஸில் ஜென்ரேட் ஆன உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ நம்ம பயன்படுத்துறதால பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் நடக்குதில்ல, அங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து நம்ம பணமாக அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறோன்றதை வந்து நம்ம நாட்டில் உருவாக்கப்பட்ட ஏஐ மற்ற நாடுகள் கொடுப்பதால் அதனால் பொருளாதாரத்துலேயும் வந்து நம்ம முன்னேறதுக்கு அல்லது வருமானம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம தமிழில் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த ஆங்கில தன்மையோட ஒத்து போய் தான் இருக்கும். அந்த வாக்கியங்கள் வந்து தமிழுக்கு உரித்தான ஒரு வாக்கியங்களாக இருக்காது, இல்லை அது கொஞ்சம் அந்நியமாக தெரியும். அது இங்கிலீஷ் பார்க்கும்போது தெரியும். இந்த பழைய காலத்தில் இந்த டெல்லி தமிழில் வாசிப்பாங்கல்ல, ஜூனன் தமிழ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான அந்த நம்ம நாட்டுக்குள்ளேயே அத்தனை வேறுபாடு இருக்கும்போது வந்து நம்ம இந்த ஏஐ மாடல்கிட்ட அவ்வளோ எளிதாக எல்லா விஷயங்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது தான். அந்த மாதிரி போக்குறதுக்கு இது கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மாற்றாக இருக்கும் இல்லைங்களா, நம்ம இண்டிஜினஸ் ஏஐ அப்படின்னு நம்ம பண்ணும்போது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய பொருட்செலவில் பண்ணுறதுக்கு அரசாங்கம் நினச்சா முடியுமா, இல்லை பெரிய கம்பெனிகள் நினச்சா முடியுமா? இது வந்து போக போக இது வந்து இந்த PPP மெத்தட், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஸோ ஏன்னா ஒரு பக்கம் அரசாங்கம் வந்து அதனுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குது, நிலம், நீர், மின்சாரம் இதெல்லாம் கொடுக்கறது வந்து அது செய்யும். ரெண்டாவது இதுக்கான அறிஞர்கள் வந்து வெளியில் இருந்து பல இன்ஸ்டியூஷன் வழியாக அவங்களே ஒரு இன்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணி வரலாம், அல்லது பல்வேறு இன்ஸ்டியூஷன் ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒரு ப்ரொபோசல் கொடுத்து அது வழியாக வந்து ஒன்று உருவாகலாம். ஐஐடி மாதிரி கல்வி நிறுவனங்கள் அங்கே நிறையா ரிசர்ச் பண்ணி அவங்க வழியாகவும் உள்ளே வந்து நடக்கலாம். ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு பியாண்ட் டெக்னிக்கலாக கேட்கும்போது எனக்கு இப்படி தான் உருவாகும்னு நினைக்கிறேன். PPP மெத்தடில் தான் வந்து வரும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கான முயற்சிகள் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் கூட இப்போ வர பட்ஜெட்டில் வந்து AICT பிளான் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை பற்றி யோசிக்கிறது ஏதோ 10 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஐடி பார்க், ஏஐ பார்க்குனே ஒன்று இது ப்ரீவியஸ் கவர்மெண்ட் வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான சில வேலைகள் நடந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் வரைக்கும் அப்போது PTR இருந்தார், அவர் ஏதோ அனௌன்ஸ் பண்ணி நிறையா அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அளவில் கூட இதற்கான முயற்சிகள் வந்து ஸ்டார்டட், பீப்புள் ஆர் ஒர்க்கிங். இப்போ இருக்க கவர்மெண்ட் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக தமிழ்நாட்டு அளவுலேயும் வந்து இது நடக்கும், இந்திய அளவுலேயும் பெருசாக வரதான் செய்யும். ஸோ அப்போ எதிர்காலத்தில் மாணவர்கள் மட்டும் இல்லை, ஃபில்ம் மேக்கர்ஸும் வந்துட்டு ஏஐ வந்து சீக்கிரமாக பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஸோ என்னுடைய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்களாலும் பேசிகிட்டு இருக்கோம், இதை பார்க்குறதுல வந்து கொஞ்சம் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. நிச்சயமாக. ஆமாம். ஸோ அவங்க வந்து சீக்கிரமாக இந்த ஏஐ வந்து எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்தலான்றதை வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா எதிர்கால ஃபில்ம் மேக்கிங் ஏஐ ஃபில்ம் மேக்கிங்காக மாறும்போது அவங்களும் ஒரு திறன் வாய்ந்த ஒரு ஏஐ ஃபில்ம் மேக்கராக வந்து மாற முடியும். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு திரைக்கதை ஆசிரியராகவோ இல்லை ஒரு நல்ல
நம்ம சினிமாவை ரசித்து எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு பேக்ரவுண்டை வந்து இலக்கியங்களை நிறையா வந்து படிக்கணும், நிறைய புத்தகம் வாசிப்பு இருக்கணும். இதை தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே சொன்ன மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இப்போ நம்ம தமிழுக்கே உரித்தான சில இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ ஏபிஐலாம் யூஸ் பண்ணி நம்மளே வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இண்டிவிஜுவலாக சும்மா நம்ம ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா கூட இப்போ வந்து அமுது அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு வந்து ஒரு இப்போ ChatGPT மாதிரி அமுது அப்படின்னு சொல்லி தமிழில் பேர் வச்சுட்டு ஒளவை அப்படின்றது ஒரு ஹைக்கூ மாதிரி ஒளவை. அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் வந்து வள்ளுவர், 1.5 அடியில் சானட்டு மாதிரி வள்ளுவர். அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு 4 அடியார். அடுத்தது இளங்கோ, கம்பர் வந்து ஒரு ஃபேபிள் மாதிரி ஹை லெவல் மாடல், டீப்ஸ் ரிசர்ச் அந்த மாதிரி ஒரு மாடல். இப்படிலாம் வந்து க்ரியேட் பண்ணி அது மூலமாக வந்து நாலேஜை வந்து நிறைய பேருக்கு இப்போ இன்புட் எல்லாம் கொடுக்கணும் இல்லைங்களா. மொத்த வரலாற்றுள்ள இலக்கியங்கள் எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ளே ஃபீட் பண்ணால் தானே அது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலாக மாறும். ஸோ இப்படி நம்ம தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க, நிறையா சேகரிப்புலாம் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து ஊவே சாமிநாதையர் பண்ணார், அந்த ஓலைச்சுவடிகள்லேருந்து எடுத்து தமிழை வந்து பாதுகாத்தார். அந்த மாதிரி நமக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும் இல்லைங்களா. நம்ம பழசா இதெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி முயற்சிகள் வந்து கவர்மெண்ட் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா. கவர்மெண்ட் ஆல்ரெடி இதை ஆரம்பிச்சிருக்காங்க தான் நினைக்கிறேன் நான். ஸோ ஏற்கனவே வந்து நம்மளுடைய இலக்கியங்கள் வந்து தொகுக்கப்பட்டு டிஜிட்டலாக மாறிட்டு வருது. அது மாதிரி ஓலைச்சுவடிகளையும் வந்து டிஜிட்டலாக மாற்றுற முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் ரோசா முத்தையா லைப்ரரிலாம் நீங்கள் போனீங்கன்னா தமிழில் வெளியாக இருக்கிற அத்தனை புத்தகங்களையும் மேகசின்ஸ் இது எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணி ஒரு ஆவணமாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்துக்கிட்டே இருக்குது அந்த வேலைகள்லாம். அது மாதிரி நிறைய தனியார்கள் வந்து அதை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இன்னொன்று நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இதெல்லாம் எழுதுறது கூட ஒரு டிஜிட்டல் ஆவணம் தான். ஓகே, அது வந்து ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் ஏதோ ஒன்று துவக்கப்பட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போது நம்ம வந்து ஃபில்ம் மேக்கிங்காக நீங்கள் வந்து ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணும். ரொம்ப எளிமையாக சொல்கிறதா இருந்தால் ஒரு காலத்தில் ஃபில்ம் நியூஸ் ஆனந்தன், ஓகே, அவர் வந்து எல்லா தகவலையும் திரட்டி வச்சுருந்தார். என்சைக்ளோபீடியா. இவர் இப்போ நம்ம ஸ்டில்ஸ் ரவி இருக்கார், அவர்கிட்ட போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பெரிய பொக்கிஷம். என்ன தமிழ் சினிமாவில் இருக்கிற அவ்வளோ ஆர்டிஸ்ட்டும் அறிமுகமான போது எடுத்த புகைப்படங்கள் அவருது. ஒவ்வொரு ஃபில்ம் செட்டுலேயும் வந்து அவ்வளோ புகைப்படங்கள் எடுத்து வச்சுருக்காரு. அதுக்கான ஆவணங்கள் தனியாக இருக்குது. அது மாதிரி நிறைய ரிவ்யூஸ், ஆனந்தவுடன், குமுதம், கல்கி இவங்கெல்லாம் வந்து ஒரு படத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அதில் வந்து சினிமாவுக்கு எழுதப்பட்ட கட்டுரைகள்லாம் இருக்குது. அப்புறம் இப்போ ராண்டார்கை மாதிரி பெரிய லெஜெண்ட்ஸ் அவங்களாம் வந்து சினிமாவை பற்றி அவ்வளோ எழுதி தொகுக்கப்பட்டு அதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஆவணமாக நம்ம மாற்றும்பொழுது ஒரு பக்கம் படங்களாகவே அவைலபிள், இன்னொன்று அந்த படங்களை பற்றி வெவ்வேறு கருத்துக்கள் வெவ்வேறு கோணங்களாக வந்து அவைலபிள். அதோட பிடிஎஸ், இந்த ஃபோட்டோஸு வீடியோஸு அப்படின்னு எல்லாம் தனித்தனியாக இருக்கும்போது இது எல்லாம் தான் டேட்டா. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு மாடல், ஏஐ மாடல் தமிழ் சினிமாவுக்காகவே உருவாக்கணும் அப்படின்னா அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு இந்த டேட்டாலாம் தேவை. ஓகே, இப்போ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஏஐயில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து ஸ்டில்ஸ் ரவி மாதிரி ஆட்கள்லாம் இப்போயே பிடிச்சிக்கணும். சார் வாங்க சார் இதெல்லாம் டேட்டாவை மாற்றி எங்கேயா சேவ் பண்ணி வைப்போம் சார் அப்படின்னு சொல்லணும். ராண்டார்கை ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து தொகுக்கப்பட்டு அது ஒரு டேட்டாவை மாற்றணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபில்ம் சம்மந்தப்பட்ட அவ்வளோ டேட்டாவையும் தொகுக்கப்பட்டு ஏதாவது ஒரு இடத்துல வச்சு அதை அரசு அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களுடைய ஆதரவோடையோ இல்லை பெரிய தனியார் நிறுவனங்கள், இப்போ ஃபில்ம் ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து ஒரு பக்கம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வந்து ஆவணங்களை தொகுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா எதிர்காலத்தில் நீங்கள் கேட்ட மாதிரி வந்து ஃபில்ம் மேக்கிங்னு ஒரு ஏஐ வரும்போது தமிழ் என்வரான்மெண்ட்டு, தமிழ் திரைப்படங்களை பற்றி, தமிழ் கதை சொல்லும் விதம் பற்றி, தமிழ் இலக்கியத்திலேருந்து கதை எழுதுறதை பற்றி தெரிஞ்ச ஒரு ஏஐ வேணும். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நமக்கு வந்து நம்ம ஊர் கிராமத்துலேருந்து ஒரு கதை ஆரம்பித்தா அதை நம்ம வந்து கொண்டாடுவோம். பாரதிராஜா வி செலிப்ரேட். ஓகே, ஏன்னா அவர் நம்ம மண் சார்ந்த கதைகளை எடுத்தாருன்னும் போது நம்ம அவரோட ஈஸியாக கனெக்ட் ஆகிறோம். வி செலிப்ரேட் இளையராஜா. அவர் நம்ம மண் இசையை வந்து அவர் வெளிநாட்டு இசையோட கலக்கும்போது நமக்கு இரண்டு தரப்பிலேருந்து நமக்கு வந்து இசை நமக்கூட வந்து சேருது அப்படின்னும்போது வந்து அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயமாக மாறுது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து வெறுமனே கேட்டு பார்த்துட்டு விட்டுறாமல் இவங்க ஒர்க்ஸ்லாம் எடுத்து தனியாக தொகுத்து அதெல்லாம் ஒரு டேட்டாவை மாற்றி அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஏஐ பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தரமான ஏஐ தமிழ் சினிமாவுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து